ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காட்டுமல்லி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கிழங்காய் கத்திரிக்காய் மீன் குழம்பு பார்க்க போகிறோம். என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றது நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்லேயே வருது, பார்த்துக்கோங்க. அப்புறம் மிக்சியில் அரைக்கிறதுக்கும் தேவையானதை கொடுத்துருக்கேன். 2 வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கோங்க, பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, அரைக்க தேவையான பொருட்கள். இப்போ மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணது, பொடியாக கொஞ்சம் நறுக்குனது, கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. 2 பச்சை மிளகாய் கீறினது, உப்பு தேவையான அளவு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் அதில் கத்திரிக்காய் போட போகிறேன். கத்திரிக்காய் சின்ன சைஸ் கத்திரிக்காய்ங்கிறதால நான் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுக்கிறதா இருந்தால் 2 கத்திரிக்காய் எடுத்தால் போதும். இந்த சின்ன கத்திரிக்காய்க்கு என்ன அளவு சொல்கிறதுன்னு தெரியல, அதனால் 4 கத்திரிக்காய், குட்டி கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்தை தாண்டி கொஞ்சம் வதங்கினோடனே கத்திரிக்காயும் வதங்கி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுது, தக்காளி ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சிவப்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். அப்புறம் புளி ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் பெருசான புளி நான் அரைச்சிருவேன். அதிலே போட்டு தேவையான அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நார்லாம் எடுத்துகிட்டு நான் அரைச்சிருவேன். நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம், இல்லை ஊற வச்சு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். உப்பு, சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா விழுதாக அரைச்சி இதில் போட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி கொதி வந்த உடனே அப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாக வச்சு கொதிக்க வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் தெரியுது. நான் மீன் காட்ட மறந்துட்டேன், சாரி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.